அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு உபவாசத்தோடு பொருத்தனையோடு நாம் இந்த காலை தியான வழிபாட்டிலே பங்கு பெறுகிறோம். அதனுடைய நோக்கத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றி தருவாராக. ஆமென். இன்றைய நாளிலும் நாம் ஒரு நெகட்டிவ் கேரக்டர், ஒரு தலைவரை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இவரை போன்று நாம் இருக்கக்கூடாது என்பதை நாம் இவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகான் என்கிற மனிதனை குறித்துத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஆகான் என்கின்ற பெயருக்கு பொருள் a troubler, who brings trouble என்பதுதான் அந்த பொருள் உடைய, அந்த பெயரினுடைய பொருள். அந்த பெயருக்கு ஏற்றாற் போலவே இஸ்ரேலில் ஒரு மிகப்பெரிய இடர் இவரால் வந்தது. இவருடைய வீடு நம்பிக்கையை வெளிப்படுத்தாமல் மாறாக பாவத்தை மறைத்து வைக்கின்ற வீடாக மாறிவிட்டது. இவருடைய வீடு இஸ்ரேலில் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற வீடாக இல்லாமல் பாவத்தை மறைத்து வைக்கின்ற வீடாக மாறிவிட்டது. இஸ்ரேலருக்கு பேரிடரை கொண்டு வந்தவர் இவர். தன் தீச்செயலால் கட்டளையை மீறி பாவம் செய்து பேரிடர் கொண்டு வந்தவர். அதனால்தான் இவருடைய உடலை கல்லெறிந்து கொன்று ஒரு பெரிய கற்குவியலை ஏற்படுத்தி ஆக்கோர் என்று அதற்கு பெயர் சூட்டுகிறார்கள். எபிரேயத்தில் அதற்கு பேரிடர் என்று பொருள். இந்த மனிதர் செய்த காரியம் அவரே சொல்லுகிறார். 7ஆம் அத்தியாயம், யோசுவா 7ஆம் அத்தியாயம் 21ஆம் வாக்கியத்தில் அவரே சொல்லுகிறார், அழிவுக்குரியவற்றில் உள்ள ஒரு அழகான பாபிலோனிய மேலாடையையும் 1 கிலோ 300 கிராம் வெள்ளியையும் 575 கிராம் தங்கக்கட்டியையும் கண்டேன். அவற்றின் மீது ஆசை வைத்து அவற்றை எடுத்துக்கொண்டேன். எனது கூடாரத்திற்குள் வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவற்றை தரையில் புதைத்து வைத்துள்ளேன். அழகானவற்றை நான் கண்டேன், அதன் மீது ஆசை கொண்டேன், அதனை எடுத்துக்கொண்டேன், அதனை புதைத்து வைத்திருக்கிறேன். அப்ப பாவம்னா என்ன என்பதை இவர் மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறார். பாவம்னா என்ன? சாமி முதல்ல சொல்றார். இந்த முதல் வாக்கியத்துல இஸ்ரேல் மக்கள் அழிவுக்குரியவை பற்றிய கட்டளையை மீறினார்கள். பாவம்னா என்ன? கட்டளையை மீறுவதுதான் பாவம். What is sin? Violation of the commandments, the covenant, the rule is sin. நாம் சாலையில் சென்று கொண்டிருக்கிறோம். சாலை விதிகளை நாம் மீறினால் நாம் தவறு செய்து விட்டோம் என்று பொருள். அதுபோலதான் இறைவன் நமக்கு தந்திருக்கிற கட்டளையை நாம் மீறுகிற போது நாம் பாவம் செய்து விட்டோம். பாவம்னா என்ன? கட்டளையை மீறுகிறது தான் பாவம். இந்த பாவம் அல்லது கட்டளையை மீறுகின்ற துணிவு எப்படி நமக்குள்ளே வரும்? அதைதான் இவர் சொல்லுகிறார். அழகான பாபிலோனிய மேலாடையை, வெள்ளியை, தங்கத்தை நான் பார்த்தேன், அதன் மீது ஆசை கொண்டேன், அதனை எடுத்தேன், புதைத்து வைத்திருக்கிறேன். பாவமும் இதே மாதிரிதான். நீங்க இத ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயத்தோடு இதனை பொருத்தி பார்க்க வேண்டும். அந்த பழம் புசிப்புக்கு ருசியாவும் பார்வைக்கு இன்பமாவும் இருந்தது.
நம்முடைய பார்வைனா வெறும் இந்த கண்ணால் பார்ப்பது மட்டுமல்ல, நம்முடைய அகக்கண்ணில் நாம் பார்ப்பது, அதன் மீது ஆசை கொள்ளுவது, அதனை நமதாக்கிக் கொள்ளுவது, அதனை புதைத்து வைப்பது, இதுதான் பாவம். ஒரு 4 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த பாவம் இவருடைய வாழ்விலும் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலும் என்ன செய்தது? முதல் காரியம், sin will collapse. கொலாப்ஸ் என்று சொன்னால் அப்படியே ஒண்ணு இல்லாம ஆக்கிடும். ஒரு சீட்டு கட்டால் ஒரு குவியலை, கோபுரத்தை நாம் அழகாக அடுக்கி வைத்திருக்கிறோம். அதுல அடியில் இருக்கிறத லேசா தட்டி விட்டுட்டா அது மொத்தம் அப்படியே படபடன்னு இடிஞ்சு விழுந்துரும், கொலாப்ஸ் ஆயிடும். நேற்றைய தினத்தில் செய்தியில் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நிலநடுக்கம் வந்தது. எந்த நாட்டுல? தாய்லாந்துல, மியான்மர்ல. அந்த ஒரு கட்டிடம் கிட்டத்தட்ட ஒரு 50 அடுக்கு இருக்கும் போல, ஆனா அப்படியே கட ஒரு நிமிஷத்துக்குள்ள விழுந்துருச்சு. அதுதான் கொலாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆகானுடைய விசுவாசம் யோர்தானை கடந்து எரிகோவை வெற்றி கொண்டு வந்த விசுவாசம். ஆனால் அவருக்குள் இந்த பாவம் புகுந்ததினால் ஒரே நிமிஷத்துல கடகடன் அவருடைய விசுவாசத்தை குலைத்து விட்டது. பாவத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு. எப்பேற்பட்ட விசுவாசியானாலும் ஒருவர் தன்னுடைய பார்வையை எதன் மீதாவது செலுத்திவிட்டால், அதனை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், அதை எடுத்தால், அதை புதைத்து வைத்தால், அவருடைய விசுவாசம் கொலாப்ஸ் ஆகிவிடும். இது அவரை சார்ந்தது மட்டுமல்ல, இஸ்ரேல் ஒட்டுமொத்த வாழ்க்கையை சேர்ந்தது. எப்படி? அவர்கள் யோர்தானை கடந்தார்கள். மிகப்பெரிய அரண்சூழ் பட்டினம் அந்த எரிகோ. ஆனால் அதையே அவர்கள் தகர்த்து எரிகோவின் மன்னர்களை எல்லாம் அழித்து முன்னேறி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த ஒரு மனிதனுடைய பாவம் அந்த இஸ்ரேல் நாட்டு மக்களுடைய விசுவாசத்தில் ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தி விட்டது. அந்த வசனம் இப்படி இருக்கு, 5ஆம் வாக்கியம். ஆயி நகரின் ஆட்கள் நகரின் வாயில் இருந்து சேபாரிம் வரை அவர்களை துரத்தி சென்று மலைச்சரிவில் அவர்களில் 36 பேரை கொண்டார்கள். எனவே மக்களின் நெஞ்சம் உறுதி இழந்து தண்ணீரை போல் ஆனது. அவருடைய விசுவாசம் இதுவரைக்கும் கல்லை போல் உறுதியாக இருந்தது. ஆனால் இப்போது தண்ணீரை போல், திரவம் போல் அது அப்படியே ஓடிவிட்டது. அவருடைய விசுவாசம் குலைந்து போய்விட்டது. பாவம் நம்முடைய விசுவாசத்தை குலைத்து விடும். இரண்டாவது, sin brings confusion. இந்த 36 பேர் இன்றைக்கு கடவுளுடைய மக்கள் இறந்து போனார்கள் என்கின்ற செய்தியை யோசுவா கேட்கிறார். யோசுவா கேட்டவுடனே அவருக்கு ஒன்றும் புரியல. ஆடையை கிழித்து கொண்டு, தலையை களைத்து கொண்டு ஆண்டவருடைய திரு சமூகத்தில் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறார். அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, 7-9 வரை. யோசுவா, ஐயோ என் தலைவராகிய ஆண்டவரே, மக்களை எமோரியர் கையில் ஒப்படைத்து அழிப்பதற்காகவா யோர்தானை கடக்குமாறு செய்தீர்? என்ன ஆண்டவரே, கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை எங்களை கடக்கச் செய்தீரே. நாங்கள் யோர்தானுக்கு அப்பால் மனநிறைவோடு தங்கியிருக்க வேண்டும். என் ஆண்டவரே, இஸ்ரேலர் தங்கள் எதிரிகளின் முன் புறமுதுகிட்டு ஓடிவிட்டார்களே. குழப்பமா இருக்கு. எரிகோவை வென்று விட்டோம், ஆனால் இது ஒரு சிறிய நகரம்.
இந்த சிறிய நகரத்தை கைப்பற்ற போன எங்களுடைய ஆட்கள், உம்முடைய ஜனங்கள் புறமுதுகிட்டு ஓடி வருகிறார்களே. குழப்பமா இருக்கு யோசுவாவுக்கு. நான் இப்போது என்ன சொல்லுவேன்? குழம்பி போயிருக்கார். என்ன சொல்லுவேன் தெரியலையே ஆண்டவரே, ஒண்ணுமே புரியலையே. கானானியரும் நாட்டில் வாழும் அனைவரும் இதை கேட்டு எங்களை சூழ்ந்து கொண்டு எங்கள் பெயரை உலகத்திலிருந்தே அழித்து விடுவார்களே. ஒரு மாபெரும் வீரன் யோசுவா. மோசேவாச்சும் அவ்வளவு போர்களை செஞ்சதில்லை. அவர் அந்த வனாந்திர வாழ்க்கை வரைக்கும் மக்களை நடத்தி கொண்டு வந்து விட்டார், அவ்வளவுதான். போர்களை எல்லாம் நடத்தி 36 அரசர்களை வென்ற யோசுவா அவ்வளவு ஒரு வலிமையான மனிதர். ஆனால் அவர் சொல்றாரு, சாமி என்ன சொல்றதுன்னே தெரியலையே. எங்களை யோர்தானெல்லாம் கடக்க வச்ச, எரிகோவெல்லாம் முறியடிக்க வச்ச, ஆனா இப்போது இவர்களுடைய நாட்டை நாங்கள் பிடிக்கிற போது புறமுதுகிட்டு நாங்கள் ஓடி வந்து விட்டோமே. இதை மக்கள் எல்லாம் கேட்டால் எங்களை இந்த பூமியில் இராதபடி அழித்து போடுவார்களே. என்ன செய்வது? பாவம் நம்முடைய வாழ்வில் குழப்பங்களை கொண்டு வரும். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு காரியத்தை செய்ய முடியாம ரொம்ப குழப்பமா இருக்கு, என்ன இந்த பக்கம் அந்த பக்கம் எதுவுமே செய்ய முடியாத ஒரு மாதிரி இருக்கேன்னு யோசிக்கும் போதெல்லாம் உடனே நம்ம ரூட்டை செக் பண்ணணும். இது மேலேயாவது நம்ம ஆசை போயிருக்குதா? ஆண்டவருடைய கட்டளை எங்கேயாவது மீறி இருக்குமா? அதை எடுத்திருக்கோமா? அதை புதைச்சி வச்சிருக்கோமா நம்முடைய இருதயத்துல? அதை நாம சோதனை செய்யணும். செஞ்சுட்டு அதுல இருந்து அதை எடுத்து போட்டா பின்பு காரியங்கள் தெளிவாகிவிடும். அதனாலதான் இங்க யோசுவா சொல்றாரு, யோசுவாவுக்கு சாமி சொல்லுகிறார், அவர்கள் அழிவுக்குரியவற்றில் இருந்து எடுத்துக்கொண்டனர். சாமி சொல்லியிருப்பாரு, நீங்க இந்த ஆயி நகரை பிடிக்கின்ற போது, ஆயி நகரம் இல்லை, எந்த நகரை பிடிச்சாலும் அதுல வெள்ளி பொன் உயர்தரமான காரியங்கள் எல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லியிருப்பார். குறிப்பா இந்த ஆயி நகருக்கு சொல்லி இருக்கிற போது ஆடு மாடுகள் எதுவா இருந்தாலும் அதை ஆண்டவருக்கு நீ கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த அழிவுக்குரியவற்றிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆண்டவருக்குரியதிலிருந்து ஆகான் எடுத்துக்கொண்டார். அதனால் விளைந்தது ஒரு மிகப்பெரிய குழப்பம். பாவம் நம்முடைய விசுவாசத்தை குலைத்துவிடும். பாவம் நம்முடைய விசுவாச வாழ்வில் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரா இல்லைன்னா நம்மளை அழிக்க போறாரா? குழம்பி போயிடுவோம். யோசுவா தான் சொல்றாரு, இங்க உலகில் இருந்தே எங்களை அழித்து விடுவார்களே, அப்போது உமது பெருமை மிக்க பெயரை காக்க என்ன செய்வீர்? நீர்தான் எங்களை அழைத்து வந்தீர், எரிகோவை தகர்த்தோம், ஆனால் இப்போது ஆயியிடம் நாங்கள் சிக்கிக் கொண்டோம். உலகத்தில் இருக்கிற மக்கள் எங்களை அழித்து விடுவார்கள். அப்பொழுது உமது பெயர், பெருமை மிக்க பெயரை காப்பாற்ற நீர் என்ன செய்வீர்? கடவுளே, நீ எங்களை ஆசீர்வதிக்கிறியா இல்லை இந்த மக்களிடம் எங்களை அழிக்கப் போகிறாயா? தெரியலையே. குழப்பம். மூன்றாவதாக, பாவம், the sin will affect the entire community. ஒரு மனிதர் ஒருவர் பாவம் செய்கிறார், சரி அது அவரோடு போச்சு அப்படின்னு விட்டுற முடியாது. ஆகான் தானே பாவம் செய்தாரு, ஆகான் போரில் மடிந்து போயிருக்கலாம். ஆனால் இல்ல, ஒரு மனிதன் பாவம் செய்தார், 36 பேர் அவுட். அங்க 36 பேர் அவுட் மட்டும் இல்ல, போரில் அவர்கள் தோற்று புறமுதுகிட்டு ஓடி வருகிறார்கள் இஸ்ரேல் மக்கள். அந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் நாடும் இஸ்ரேல் மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு மனிதர் செய்த பாவம் ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆதாம் ஏவாளை நினைத்து பாருங்கள், அவங்க ஒருத்தர் தான், ஆனா ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மனுக்குலத்திற்கும் பாவம், மரணம் வந்துவிட்டது. யோனாவை சிந்தித்து பாருங்கள், ஒரு மனுஷன்தான்,
ஆனால் அந்த கப்பலில் இருக்கிற எல்லாருக்கும் பாதிப்பு. எல்லாரும் குயோ முயோன்னு கத்துறான். ஐயோ நான் மடிந்து போய் விடுவோமே என்று அலறுகிறான். எல்லாரும் சொல்றாங்க, சரி எல்லாம் அவங்கவுங்க கடவுளை ஜெபம் பண்ணிக்கிங்க, வேண்டிக்கிங்க, சீட்டு போட்டு பார்க்கலாம். சீட்டு போட்டு பார்த்தால் இந்த எபிரேயர் அடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் பெயர் மீதுதான் சீட்டு விழுகிறது. ஒரு மனிதனுடைய பாவம் ஒட்டுமொத்த கப்பலில் இருக்கிற எல்லாருக்கும் சேதத்தை வருவித்தது. இந்த ஒரு மனிதனுடைய பாவம் ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களுக்கு சேதத்தை வருவித்தது. பாவம் அவ்வளவு வலிமை மிக்கது. நானும் நீயும் செய்கிற பாவத்தால் நம் குடும்பம் பாதிக்கப்படும், நம் திருச்சபை பாதிக்கப்படும், நாம் வாழ்கின்ற சமுதாயம் பாதிக்கப்படும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கருத்து இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. One man's sin will affect the entire corporate, the entire community. நான்காவதாக, sin will bring automatically the consequences. அதனுடைய பலனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். இங்க என்ன கான்சிக்வன்சஸ் சாமி சொல்றாரு பாருங்க. 12ஆம் வாக்கியம் கடைசி பகுதியை நான் முதலிருந்தே படிக்கிறேன். ஆகவேதான் இஸ்ரேல் மக்கள் தங்கள் எதிரிகள் முன் நிற்க முடியவில்லை. எதனால்? அழிவுக்குரியவற்றிலிருந்து எனக்குரியவற்றிலிருந்து எடுத்து அதனை புதைத்து வைத்துக் கொண்டார். ஆகவேதான் இஸ்ரேல் மக்கள் எதிரிகள் முன் நிற்க முடியவில்லை, புறமுதுகிட்டு ஓடினார்கள். அவர்கள் அழிவுக்குரியவர்கள். உங்கள் நடுவில் இருந்து அழிவுக்குரியவற்றை நீங்கள் அழிக்காவிடில் நான் இனி உங்களுடன் இருக்க மாட்டேன். The effect of sin is the absence of God. கடவுள் மோசேக்கு சொல்லுகிறார், நான் இருக்கின்றவராகவே இருக்கிறேன். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் ஒருவர் பாவம் செய்வாரே ஆனால் கடவுள் அங்கே இருக்க மாட்டார், அவரை விட்டு விலகி போய் விடுவார். You will feel the absence of God, the presence of God. இதுல என்ன கொடுமைன்னா, இங்க யோசுவாவுக்கு தெரிஞ்சிடுச்சு, நாம் புறமுதுகிட்டு ஓடி வந்திருக்கிறோம். 36 பேர் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற நம்முடைய போர் வீரர்கள் மடிந்து போயிருக்கிறார்கள். அப்படியானால் ஏதோ ஒன்று சிக்கலாக இருக்கிறது. There was something. They found out that there was the absence of God. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க இங்க. அதனால அவங்க அழிவுக்குரியவர் யார் அப்படின்னு தெரிந்தெடுத்து சீட்டு போடுறாங்க. அவர் பேரில் விழுது, அவரை கல்லெறிகிறார்கள், தூய்மை அடைகிறார்கள். பின்பு அந்த ஆயிநேயரை அவர்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் காட ஃபீல் பண்ணாம இருப்பாங்க சில பேர். யாரு? இஸ்ரேலின் முதல் அரசர் சவுல். கடவுளுடைய ஆவி அவரை விட்டு போய்விட்டது என்பதே அவருக்கு தெரியாது. அது தெரியலனா கூட பரவாயில்ல, தீய ஆவி தன்னை ஆட்கொண்டு இருக்கிறது அதுவாது தெரியணும். அதுவும் அவருக்கு தெரியல. அவருடைய அடியவர்கள் தான், ஐயோ ராஜா ஏதோ ஒரு மாதிரி பித்தலாட்டம் மாதிரி ஒரு மாதிரி பண்ணின்னு இருக்கிறாரு, என்னன்னு தெரியல, ராஜா இந்த நோய் நீங்கணும்னு சொன்னா ஒரு நல்ல வாத்தியக்காரன் ஒருவனை கொண்டு வந்தால் இந்த நோய் நீங்கிவிடும். எப்பெல்லாம் தாவீது அரசர் தன்னுடைய இசை கருவியினால் இசையை மீட்டுகிறாரோ அப்போதெல்லாம் அந்த தீய ஆவி அவரை தொல்லை பண்ணாமல் போய்விடும். Sin will bring the absence of God and the presence of Satan. கடவுளுடைய ஆவி போயிடுவாரு, தீய ஆவி நமக்குள்ள வந்துவிடும்.
மிக மிக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். நாம நினைச்சுக்கிறோம் இந்த பாவத்தினுடைய விளைவு பல காரியங்கள் அப்படின்னு. பல காரியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம மீட்டுக்கலாம். ஆனால் கடவுளுடைய இறை சாயலை நாம் இழந்து விட்டோமே ஆனால் நம்மை மீட்டுக் கொள்வது யார்? அதனால்தான் திருமறை வாக்கியம் சொல்கிறது, ஒருவர் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அதனால் அதனுடைய பொருள் என்ன? இறைச்சாயலை இழந்து போனால், கடவுளுடைய பிரசன்னத்தை இழந்து போனால் என்ன ஆவது? ஆதியிலும் அதுதான் நடந்தது. அவர்கள் இறைச்சாயலை இழந்து போனார்கள். தாங்கள் நிர்வாணிகள் என்று கண்டு கொண்டார்கள். கடவுளுடைய பிரசன்னத்தை இழந்து போனார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே அனுப்பப்படுகிறார்கள். Sin will bring consequences. It will make the absence of God. ஆண்டவர் நம்மோடு கூட இல்லாவிட்டால் அழிவுகள் நம்மை பின்தொடரும். அது இந்த ஆகானுடைய வாழ்வில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படின்னாங்க ஆகான் தப்பு பண்ணிட்டான். அழிவுக்குரியவற்றிலிருந்து எடுத்துக்கொண்டான், ஆண்டவருக்குரியதிலிருந்து எடுத்துக்கொண்டான். ஆகையினால்தான் இந்த பாவம் மிக கொடிய பாவமாக கருதப்பட்டு அவர் கல்லால் எறிந்து கொல்லப்படுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல தலைவராக இருந்து இந்த காரியங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்வில் இருந்து தவிர்த்து விடுகிறார். அதுலதான் இயேசுவினுடைய சிறப்பு இருக்கிறது. என்ன? அவரை விசாரித்த எல்லாரும் சொல்றாங்க, இவரிடத்தில் நாங்கள் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. குற்றமே செய்யாதவர். குற்றம் செய்யாதவர் தன் வாழ்வை கட்டுவது மட்டுமல்ல, பிறருடைய வாழ்வையும் அவர் கட்டுவிப்பார். அவர் ஒருபோதும் கட்டளையை மீறினது இல்லை. சிலுவை மரணமே தனக்கு வந்தாலும் பிதா என்னை அனுப்பின நோக்கம், பிதா எனக்கு தந்த கட்டளை, இவற்றிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். குழம்பி இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெளிவை கொடுத்தார். எப்படி? ஏன்னா இவர் பாவமே செய்யல, தெளிவா இருக்கிறார். ஆகையினால் குழம்பி இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தெளிவை கொடுத்தார். மார்த்தாள் கொஞ்சம் குழம்பி போய் இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க, இயேசு அவங்கள கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் உள்ள அனுப்பு, எவ்வளவு வேலை இருக்குது, எல்லாத்தையும் செய்தாவ இல்லையா? அப்ப இயேசு சொல்றாரு, ஆமா, தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுவது. அதை மரியாள் சரியாக செய்கிறார். குழம்பி போயிருந்த மார்த்தாவுக்கு சரியான ஆலோசனையை தந்து, தேவையானது ஒன்றுதான் மார்த்தாள், அதை நீ பற்றி பிடித்துக்கொள் என்று தெளிவான பதில் சொல்லுகிறார். இவர் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யாத ஒரு மனிதனால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மீட்பு வந்தது. அதனால்தான் அந்த திருமுழுக்கு யோவான் சொல்லுவாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற இறை ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அது பாவம் தெரியாது. பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து பாவத்தை நம்ம கையை அது மேல வச்சு நம்ம பாவத்தை அது மேல என்ன பண்ணுவோம்? சுமத்துவோம். அதுக்கப்புறம் அதனுடைய தலை துண்டிக்கப்படும். பொருள் என்ன? பாவம் செய்கிறவர் எவரும் சாக வேண்டும். ஆனால் இவர் பாவம் செய்யாதவர், பாவத்தை சுமந்து அதனை தீர்க்கக்கூடியவர். இவரால் ஒட்டுமொத்த உலகமும், தி என்டையர் கம்யூனிட்டி of human beings and the natural things விடுதலை பெற்றது, மீட்பு பெற்றது. நல்லது செய்தால், நன்மை செய்தால் சாவு நம்மை பிடித்து வைக்க முடியாது. தீமை செய்தால் சாவை நாம் வரவேற்கிறோம்னு அர்த்தம். நன்மை செய்தால் சாவு நம்மை பிடித்து வைக்க முடியாது என்று அர்த்தம். இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். கல்லறை அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. இறையியலாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கல்லறை எல்லாரையும் பிடிச்சு வச்சுக்குமா, நம்ம மண்ணு போட்டு மூடுறோம்ல, மூட்டோன்னு அது பிடிச்சிக்குமா. ஆனால் இயேசுவை அப்படி பிடித்து வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் நன்மை செய்திருக்கிறார். நன்மை செய்கிறவருக்கு இங்க இடம் இல்லை, போ நீ வெளியே போயிடுன்னு கக்கிடுச்சான்.
அதனாலதான் யோனாவுக்கு அதை சொல்லுவாங்க இல்லையா, மீன் 3 நாளுக்கு மேல அவர் வச்சில்ல, வெளியில வந்து என்ன பண்ணிடுச்சு, கக்கி விட்டது. இந்த கல்லறையும் நல்லவரை நான் ஏன் வைத்திருக்க வேண்டும், நல்லவங்களுக்கு இங்க இடம் இல்ல போ அப்படின்னு கக்கிடுச்சான். நன்மை செய்கின்றவர்கள் எல்லாரும், இந்த ஆண்டு வாக்கு, நன்மை செய்கின்றவர்கள் எல்லாரும் சுத்தம் போங்க. கடவுளுடைய பிள்ளைகளை மரணம் ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. எவரெல்லாம் பாவம் செய்யாமல் இருக்கிறாரோ, எவரெல்லாம் நன்மை செய்கிறாரோ அவர்களெல்லாம் இறைவனுடைய பிள்ளைகள். இறைவனுடைய பிள்ளைகளை மரணம் பிடித்து வைக்க முடியாது. கடைசியா ஒரு சிந்தனைக்கு சொல்றேன். இந்த ஆகான் அழிவுக்குரியவற்றையை பார்த்து ஆசைப்பட்டு எடுத்து தன் வீட்டில் புதைத்து வைத்தார். நம்முடைய வீடு விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வீடாக இருக்கிறதா, இல்லனா பாவத்தை மறைத்து வைக்கும் வீடாக இருக்கிறதா? இந்த தவக்காலத்திலே நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று. என்னுடைய வீடு நான் யாரை நம்புகிறேன், யாரை வழிபடுகிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறதா, இல்லைன்னா பாவத்தை மறைத்து வைக்கின்ற வீடாக இருக்கிறதா? வீடு அப்படின்னா நாம ஏதோ கட்டடத்தை நினைச்சிக்க கூடாது. நம்முடைய உள்ளம்தான் வீடு. இந்த வீட்டில் இறைவனுக்கு மட்டுமே இடம் இருக்க வேண்டுமே தவிர பாவத்தை புதைத்து வைக்கின்ற ஒரு இடமாக இது மாறிவிடக் கூடாது. நம்முடைய உள்ளமாகிய வீடு கடவுளை வெளிப்படுத்துகின்ற வீடாக இருக்க வேண்டும், பாவத்தை மறைத்து வைக்கின்ற வீடாக இருக்கக்கூடாது. இந்த சிந்தனைகளோடு நாம் இந்த நாளை நாம் துவங்குவோம். இறையருள் நம்மோடு இருந்து நம்மை இறை அரசுக்கு நேராக வழி நடத்துவதாக. ஆமேன்.